Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்க இருக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் இத்திட்டத்தை வேறு இடத்தில் செயல்படுத்த வலியுறுத்தியும் வரும் 17ஆம் தேதி முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான பி தங்கமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். சிரமங்களை ஏற்படுத்தும் வகையில் ராசிபுரம் பகுதியில் திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்கவிருக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் இத்திட்டத்தை வேறு இடத்தில் செயல்படுத்த வலியுறுத்தியும் நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 17/11/2025 திங்கட்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் வெளியிடக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே பல்வேறு வகையில் சிரமப்பட வேண்டிய அவலநிலை ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இச்செயல் வாக்களித்த மக்களுக்கு திமுக செய்து வரும் மாபெரும் துரோகமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 54 மாத காலமாக வெற்று விளம்பரம் மூலமாக மக்களை ஏமாற்றி வரக்கூடிய விடியா திமுக அரசியல் மக்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரம் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு டைடல் பார்க் அமைக்க இருக்கிறது. இந்த டைடல் பார்க் அமைக்கப்பட்டால் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு போதிய பாதுகாப்பு இருக்காது என அப்பகுதி வாழ் மக்கள் மிகுந்த வேதனையுடன் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற தவறிய விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தும் வகையில் ராசிபுரம் பகுதியில் திருவள்ளுவர் மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் டைடல் பார்க் அமைக்க இருக்கக்கூடிய விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பில் 17/11/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் ராசிபுரம் ஆண்டகல்லூர் கேட் திருவள்ளூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிரே கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி தங்கமணி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்திலே பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழகத்துடைய உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் விரோத போக்கை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரிசாம், தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.